ஹாய் ஆஷிக். என்னது இது தொகுதி மறுசீரமைப்பு? இன்று அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரசியல் களமே பரபரப்பா இருக்கு. என்னது இது? எஸ் ஸோ மேம், இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அரசியலமைப்புல ஆர்டிகிள் 82, ஆர்டிகிள் 170 இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை சென்செக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த சென்செக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதி அதே மாதிரி மக்களவை தொகுதி இது ரெண்டையுமே டீலிமிட்டேஷன் போடுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் சில இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், சில இதில் டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்லையா. அதனால இப்போ பாப்புலேஷன் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுப்பாங்க. சில ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் கம்மியா போகுது அப்படின்னா சீட்ஸ் கம்மி பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. ஓகே, இது யார் பண்றாங்க? இது பண்றதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன், எல்லை நிர்ணய ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் இருக்கு. இதை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை யார் கொண்டு வராங்கன்னா, நம்மளுடைய பிரசிடென்ட் கொண்டு வராங்க. அவங்க தான் இந்த மறுசீரமைப்பு பண்றாங்க. ஓகே, அப்படியா? ஓகே, பசங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்தியால லாஸ்டா எந்த ஆண்டு சென்செக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ADA 247 தமிழ் சேனலுடைய இணைந்திருங்கள். தேங்க்யூ.